ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு மனிதனுக்கு ராகு திசை வரும் வயது, அந்த ராகு திசை 18 ஆண்டுகள் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இப்ப ராகு திசையை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தாதான் 18 வருஷ ராகு திசையை நாம சிறப்பா கொண்டு போக முடியும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம அனுபவத்துல பாக்குறோம், ராகு திசைகள் 18 ஆண்டுகள் மிகப்பெரிய சோதனை தருது. ஒரு சிலருக்கு தான் விதிவிலக்காக அந்த ராகு திசை நல்லது செய்யுது அப்படிங்கறத பாக்குறோம். அதுலயும் பெரும்பாலும் எல்லா ஜாதகங்களுக்குமே ராகு திசையில கடைசி 3-4 வருஷங்கள் பிரச்சனையாதான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப ராகு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ராகு திசை வரும் வயது காலங்கள்ல நாம அதை கவனமா கொண்டு போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட பதிவு தான் இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா ராகு திசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வயதுகள்ல வர்ற வயதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்ப இளமை காலத்துல ராகு திசை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இளமை காலத்துல ராகு திசை வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, பெரும்பாலும் கல்வி அப்படிங்கிற அந்த ஸ்தான பலத்தையும் ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த ஸ்தான பலத்தையும் தான் ராகு பாதிப்பார். இளமை காலத்தில் ராகு திசை வருது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் இயற்கையிலே பிடிவாத குணங்கள் வரும். ராகு திசை வரும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கல்வியில் சிறப்பு இல்லாமல் போறாங்க, பழக்க வழக்கங்கள்ல கெட்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும் நடைமுறையில. சின்ன வயசுல ராகு திசை வரும்போது அந்த திசை பெற்றோர்களுக்கு பாதிப்பு தருகின்ற அமைப்பு அந்த குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்தா 9ஆம் இடம் தொடர்பு பெற்றிருந்தா தகப்பனுக்கு பாதிப்பும், 4ஆம் இடம் தொடர்பு பெற்றிருந்தா தாய்க்கு பாதிப்பும் அந்த திசை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது இளமை காலத்துல ராகு திசை. அதே மாதிரி ஒரு 30 வயசு 25 வயசு அந்த மாதிரி ஒரு ராகு திசை வருது அப்படின்னா வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய தோல்வி, திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வைக்குது. உத்தியோக தடை, வேலைக்கு போறதுல தடை, சில முயற்சிகளுக்கு தடைகள், இதெல்லாம் இந்த வயசு காலங்களில் ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒரு 40-45 வயது இந்த காலங்களில் ராகு திசை வருது அப்படின்னா பெரும்பாலும் தொழில்ல மிகப்பெரிய தோல்வி நஷ்டங்களை ஏற்படுத்துது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்துது. இது இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. வயதை பொறுத்து பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு தசை வர்ற வயதை வச்சுதான் பலன்கள். இப்ப 60க்கு பிறகு ராகு திசை வருது அப்படின்னா அதுல ஆயுள் ஆரோக்கியத்தை தான் மெயினா நம்ம கவனிச்சு பார்க்கணும். சோ இந்த மாதிரி ராகு திசை வரும் வயதை முதல் நம்ம தீர்மானிக்கணும். நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து எந்த வயசுல ராகு திசை நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கணும். ஒருவேளை ராகு திசை வரலைன்னா பிரச்சனை இல்லை. ராகு திசை வரும் வயது காலங்கள் இருந்தா அந்த ராகுக்கான பரிகாரங்களை முதலிருந்தே செய்ய ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் நிறைய குறைய ஆரம்பிக்கும். அப்ப ராகு என்னென்ன செய்வார் அப்படிங்கும் போது, ராகுனாலே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை தூண்டக்கூடியவர் ராகுங்க. பெரும்பாலும் ராகு திசை நடக்கிறவங்க நேர் வழியில போக மாட்டாங்க. ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு மாட்டிக்கிறாங்க, சட்டத்துக்கு புறமான சில விஷயங்கள் போய் மாட்டிக்கிறாங்க. பெண்கள் விஷயத்துல, பெண்களுடைய சிநேகத்துல, நண்பர்கள் சிநேகம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் போய் மாட்டிக்கிறாங்க. பெரும்பாலான ராகு திசை ஒரு சம்பாதிக்கிற வயசுல வருதுன்னு வைங்க, ஒரு 35 வயது அப்படி 40 வயசுல வருதுன்னா கொஞ்ச நாளாவது ஒருத்தர்கிட்ட போய் அடிமையா இருக்க வைக்குது ராகு திசை. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம் நாம. நல்ல நிலைமையில இருந்தவங்க திடீர்னு வாழ்க்கையில் ராகு திசை வரும்போது அப்படியே சரிவாகி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு எல்லாம் இழந்து ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போற நிலைமை ராகு கொடுத்துடுறாரு. ஒரு சிலருக்கு விதிவிலக்காக ராகு திசை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது, வளர்ச்சி கொடுக்குது, ராகப்போல் கொடுப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். அது பெரும்பாலான நபர்களுக்கு ஒரு சொற்ப பலன்கள் தான். அது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு அது இல்லை. உயரத்திலிருந்து கீழே தள்ளி விட்டுருது ராகு. அப்ப திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு எல்லாம் இழந்துட்டு நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு திரும்ப ஒருத்தட்டு வேலைக்கு போய் கைகட்டி நிக்கிற நிலைமை ராகு கொடுக்குறாரு. அதே மாதிரி ராகு திசையில நிறைய தோல்வி, அவமானங்கள், தடை இதெல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. நஷ்டத்தை தருபவர் ராகு. சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்ய தூண்டி கொண்டிருப்பவர் ராகு. அப்ப இந்த மாதிரி ராகு திசை நடப்பவருங்க இதுல கவனமா இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான வேலையை நாம செய்ய போறோம் அப்படின்னா கவனமா இருக்கணும். குறிப்பா பெண்கள் விஷயத்துல
ஒரு தவறான பழக்க வழக்கத்துல போய் மாட்டிக்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அவமானத்தை வாழ்க்கையில கொடுக்குது. மிகப்பெரிய துன்பத்தை சந்திக்கிறாங்க. அனுபவத்துல பாக்குறோம். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உண்மையை நம்பி போய் ஏமாந்துடுறாங்க ராகு திசையில. ராகு வந்து எப்பயுமே ஒரு போலி. அதாவது போலினா இல்லாத ஒண்ணுதான் ராகு. கற்பனை. ராகு வந்து கற்பனை. எனக்கு வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 200 கோடி தர்றேங்கிறாங்க. நான் வந்து ஒரு சின்ன தொகை போட்டா போதும். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கு பெரிய பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதற்காக தன் காலத்தை செலவழிச்சு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது ராகுதான். பிரம்மாண்டத்தை கொடுத்து ஏமாத்துறது ராகுதான். போலியான ஒரு ஆட்டத்தை தருபவர் ராகுதான். அப்ப இந்த மாதிரி ராகு திசை வரும்போது யாராவது இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் காமிச்சா ஏமாறக்கூடாது. ராகு திசை நடக்கும்போது ஏமாந்துடக்கூடாது. உங்க வீட்டுல புதையல் இருக்கு, புதையல் நான் எடுத்து தர்றேன், உங்க இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தையை காமிச்சு நிறைய பொருள் இழப்பு, உங்களுடைய பண நஷ்டம், நிறைய பொருள் இழப்பு, அதே மாதிரி உங்க கால விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த மாதிரி ராகு ஏமாற்றத்தை தரக்கூடியவர். எதை நம்பி போயிடாதீங்க. ராகு திசை நடக்குது அப்படின்னா யார் சொல்ற ஆசை வார்த்தைக்காகவும் வாழ்க்கையில ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி கட்சி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது ராகுதான். ராகு திசை நடக்கிறவங்க கட்சியில போய் சேர்ந்து ஒரு கட்சியில திடீர்னு பெரிய ஆளாகிறாங்க, திடீர்னு மந்திரி ஆகிறாங்க, திடீர்னு வாழ்க்கையில உயர்றாங்கன்னா இதுக்கெல்லாம் ராகுதான் காரணம். அதே மாதிரி ஊழல் செய்பவர்கள்லாம் ராகுதான். அந்த கட்சியில போய் சேர்ந்து ஊழல் செய்யறவங்க, பெரிய அளவுக்கு ஊழல்வாதிகளா இருக்கிறவங்களா ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ராகு திசை நடக்கிற போதும் வாழ்க்கையில் நடக்குது. ராகுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது நடக்குது. ராகு வந்து ஒரு கத்திரிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு. அப்ப வந்து ராகு வந்து வெட்டக்கூடிய தன்மை உடையவர். கத்திரி என்ன செய்யும்? கட் பண்ணி விடும். அப்ப ராகு திசை நடக்கும்போது உறவுகளில் பிரிவு, கூட பிறந்தவங்களோடு பகை, அந்த உறவுகளை கட் பண்ணி விடுது ராகு. அதே மாதிரி பெற்றோர்களை நிறைய பேருக்கு ராகு கட் பண்ணி விட்டுறாரு. நண்பர்களை ராகு கட் பண்ணி விடுறாரு. நல்ல வேலை இருந்துச்சு, அந்த வேலையை ராகு திடீர்னு கட் பண்ணி விட்டுறாரு. நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல நிலைமையில இருந்தேன், திடீர்னு அதெல்லாம் இல்லாம போய் நஷ்டமாயி கீழே நான் அடிமரத்துக்கு வந்து இன்னொருத்தட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கைகட்டி சேவகம் பாக்குறேன். இதெல்லாம் ராகு தான். அப்ப வந்து ஊழல் செய்யக்கூடியவர்கள் ராகுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள், ராகு திசை நடப்பவர்கள். கத்திரி அப்படிங்கிற அந்த வேலையை பார்ப்பவர் ராகு. அப்ப ராகு திசை நடக்குதுன்னா ஒரு பழக்க வழக்கங்கள் உறவுக்குள்ள நெருக்கமா வச்சுக்கூடாது. அது ஒரு நாளைக்கு அது கட் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவு பகை வருது, சண்டைகள் வருது, உறவுகள் ஒற்றுமை இல்லாமல் போகுது. கணவன் மனைவி உறவுனா அது பிரிய போது கத்திரி வேலையை ராகு செய்ய போறான்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ராகு கத்திரி. ராகு நஷ்டத்தை தரக்கூடியவர், பெருத்த நஷ்டத்தை தரக்கூடியவர். போன வருஷம் நல்லா இருந்தாருங்க இந்த ஆளு, நல்ல தொழில் செய்து நல்ல வாழ்க்கையில சிறப்பா இருந்தாரு, காரு வீடுலாம் வச்சிருந்தாரு. 2 வருஷத்துல என்னாச்சுன்னு தெரியல, எல்லாம் இழந்துட்டு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு இவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நஷ்டத்தை தருவோர் ராகு. பெரிய முதலீடுகளை செய்து பெரும் நஷ்டத்தை அடையக்கூடிய அமைப்பு ராகுதான். அப்ப ராகு திசை நடப்பவர்கள் பெரிய முதலீடு செய்வதில் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்யறீங்கன்னா தொழில நஷ்டம் வராம நீங்க பார்த்து கொண்டு போகணும். இதெல்லாம் ராகு திசையில் வரக்கூடிய நஷ்டங்கள். நஷ்டம் என்றாலே ராகு. அதே மாதிரி குற்ற செயல்கள் ராகு. நம்ம அறியாமையே ஒரு குற்றத்தை செய்ய வச்சிடும். நல்ல மனிதனா இருப்பான், அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக மிகப்பெரிய தவறை செய்து குற்றவாளியா மாறிடுவான். இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் நல்ல மனிதர்களா இருந்தாலும் கூட அவர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இந்த மாதிரி போய் குற்ற செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளியாக மாட்டிக்கிறாங்க. இதுவும் ராகுடைய வேலைதான். அதே மாதிரி நான் ஒரு சீட்டு கம்பெனி நடத்துறேன், அந்த சீட்டு கம்பெனி வந்து அப்படின்னு சொல்லி பணம் வசூல் பண்ணி அதை ஏமாத்திட்டு போற மாதிரி குற்ற செயல்கள் செய்பவர் ராகு தான். சோ ஏமாற்றுபவர் ராகு, ஏமாந்து போறவர் ராகு. ராகு திசை நடந்தாலும் ஏமாறக்கூடிய நிலை இருக்கு. ராகு திசை நடக்கிறவங்க ஏமாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயத்திலையும் குற்ற செயலிலும் கவனமா இருக்கணும் ராகு திசை நடப்பவர்கள். அடுத்து ராகு வந்து போகக்காரன். போகத்திற்குண்டான வேலை, அனைத்து வேலையும் தூண்டக்கூடியவர் ராகுதான். ராகு திசை நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். போகத்தின் மேல் நாட்டமாயி போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர். மது, மாது, சூது, இந்த மாதிரி போகத்துல போய் மாட்டிட்டு நிறைய வாழ்க்கையை இழந்தவர்கள், தன்னுடைய சொத்தை இழந்தவர்கள், தன்னுடைய பொருளை இழந்தவர்கள், தன்னுடைய கௌரவத்தை இழந்தவர்கள் எல்லாமே ராகுதான்.
ராகு திசை நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ராகு உங்களை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாருங்க. ஏன்னா போகத்தை தூண்டக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நிறைய போகத்துக்கு அடிமையாயிடுறாங்க போய். போகக்காரகன் ராகு. பிரச்சனையை தரக்கூடியவர் ராகு. எந்த ரூபத்திலேயாவது பிரச்சனைகள் தேடி வந்துடும். ராகு திசை நடக்குது அப்படின்னா பிரச்சனைகள் எப்படி வேணாலும் வரும். நாம சும்மா இருந்தாலும் கூட நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும். நாம ஏதோ நல்லது நினைச்சு செஞ்சுட்டு வருவோம், அது பிரச்சனையா முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர் தரக்கூடியவர் ராகு அப்படிங்கிறனால ராகு திசை நடக்கிறவங்க பிரச்சனையிலிருந்து சிக்காம கவனமா வாழ்க்கையை கொண்டு போகணும். ராகு திசை நடக்கிற வயது காலங்கள்ல ஒரு ஆரம்பத்தை தரக்கூடியவர் ராகுதாங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவர் ராகுதான். அதே மாதிரி முடிச்சு வைக்கிறவர் ராகுதான். ஆரம்பமும் ராகு, முடிவும் ராகு. அப்ப ஒரு விஷயத்த நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா, ஆரம்பிக்க போறோம்னா ராகுடைய அனுகிரகம் இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. அதே மாதிரி அந்த விஷயம் நல்ல ஒரு முடிவுக்கு வரணும்னா அப்போ ராகுடைய அனுகிரகம் வேணும். அப்ப இந்த மாதிரி ராகுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு விஷயத்தை தொடங்குறதும் முடிக்கிறதும் மிக எளிமையா இருக்கும். ராகு திசை நடக்கும்போது அது சிறப்பா இருக்கும். அப்ப ராகுடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியும், ஒரு விஷயத்தை முடிக்கவும் முடியும். அதே மாதிரி பெரிய கண்டம் அப்படின்னா ராகுதான். ஒரு திடீர் விபத்து, திடீர் கண்டங்கள், மேஜர் ஆக்சிடென்ட், கைகால் இழக்கிறது, இதெல்லாம் ராகுடைய ஆதிக்கம் தான். அப்ப ராகு திசை நடக்குதுன்னா விபத்துகள் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுல கோச்சாரம் தொடர்பாகும் போது கோச்சார கிரகங்கள் செவ்வாய், சனி, இது மாதிரி கிரகங்கள் கோச்சாரத்தில் தொடர்பாகும் போது அந்த ராகு பெரிய கண்டத்தை ஏற்படுத்துகிறார். திடீர்னு ஒரு செவர் இடிஞ்சு விழுந்து இறந்துட்டாங்க, இடி மின்னல் தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆத்துல குளிக்க போய் அதுல சுழல்ல சிக்கி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எல்லாம் பெரிய கண்டத்தை தரக்கூடியவர் ராகுதான். ராகு திசை நடக்குதுன்னா அந்த குழந்தைகளை கவனமா பாத்துக்கங்க. ராகு திசை உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க விபத்து கண்டங்கள்ல கவனமா இருங்க. அப்பதான் அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும். சோ ராகு விபத்து கண்டங்களை தரக்கூடியவர், அதுல பெரிய கண்டத்தை தரக்கூடியவர். அதே மாதிரி நோயை கொடுக்கிறவர் ராகுங்க. செம்படை நோய் அப்படிங்கிற ஒரு நோயை கொடுக்கிறவர் ராகுதான். ராகு ராகு திசை நடக்குதுன்னா நிறைய பேருக்கு ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாம்பு தோல் மாதிரி அப்படியே செம்படையாக ஆயிரும். அந்த சொரியாசிஸ் வர்றதெல்லாம் ராகுடைய ஆதிக்கம் தான். சோ இந்த மாதிரி நோயை கொடுப்பவர் ராகு அப்படிங்கறதுனால ராகு திசையில ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். குறிப்பா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும். ஸ்கின் அலர்ஜி வருதுனாலே அதுக்கான மருத்துவம் போய் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அது பெரிய அளவுல கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதே போல பிரம்மாண்டம் ராகுதாங்க. ஒரு விஷயத்த பெருசா செய்யறேன், நான் பிரம்மாண்டமா பண்ண போறேன் அப்படின்னா அது ராகுதான். ராகு திசையில திட்டங்கள் பெருசா தான் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்த கூட பெருசா செய்ய போறேங்க. ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்போம், அந்த வீடு பிரம்மாண்டத்துல போய் முடியும். ஒரு கார் வாங்க போவோம், சாதாரணமா ஒரு கார் எடுக்கலாம்னு போவோம், ஆனா 4 ஷோரூம் சுத்திட்டு கடைசியில பெரிய ஒரு கார், பிரம்மாண்டமான ஒரு காரை எடுத்துட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த மாதிரி பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் ராகு. பெருசு அப்படின்னாலும் ராகு. எதை எடுத்தாலும் பெருசு பெருசா செய்யறது ராகுதான். அப்ப ராகு திசையில கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்தை தொட்டு பெருசா போய் முடிஞ்சிடும், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடும். அதை ராகு பெருசா கொண்டே விட்டுருவார். அப்படிங்கறதுனால கவனமாக இருந்து ராகு திசையை கொண்டு செல்லணும். அது மாதிரி சேர்க்கும் தன்மை ராகுதான். ஒரு விஷயத்த சேர்த்து வைக்கிறது, ஒரு செயலை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ராகுதான். இப்ப கூட்டணி அமைக்கிறாங்க, ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க, இது ராகுதான். இந்த மாதிரி ராகு திசை நடக்கும்போது ஒரு விஷயத்த சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தா அதை செயல்படுத்துங்க, அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுப்பவர் ராகுதான். அந்த மாதிரி ராகு திசை நடக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க டெஸ்ட் டியூப் பேபி ஏதாவது முயற்சி பண்றீங்க, ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா அது நல்லா சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் இருக்காரு, நிறைய பேசுறாரு அப்படின்னா அதுவும் ராகுதான். ராகு நன்மை நிறைய கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் மிகப்பெரிய தோல்வியை ராகு கொடுக்க போறவர் அப்படின்னு அர்த்தம். தாடி வச்சிட்டு இருக்கிறது ராகுதான். நீங்க ராகு திசை நடக்கிறவங்க நிறைய பேர் தாடி வச்சுக்குவாங்க, தாடியை விரும்பக்கூடியவர்கள் ராகு. அதே மாதிரி திருடு கொடுப்பது, திருடுவது, இதெல்லாம் ராகுதான். உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா ஒரு திருட்டு உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு, ஏதாவது திருடு கொடுக்க சூழ்நிலை ஏற்படும், கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது திருட்டு வேலை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு அறியாமே ஏற்பட்டுரும், ஒரு சின்ன திருட்டாவது செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், கவனமா இருங்க. அதே மாதிரி அந்த விஷயத்துல ஒரு குற்ற செயல் மாறி அது குற்றமாக மாறி உங்களை வாழ்நாள் பூரா தண்டிக்கக்கூடிய நிலை ஏற்படும், கவனமா இருங்க.
சோ இந்த மாதிரி ராகு திசை அப்படிங்கிற திசை வந்து நிறைய பேருக்கு அந்த 18 ஆண்டுகள்ல நான் சொன்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுல ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் அதிகமா இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா ராகு என்பவர் நஷ்டத்தை தரக்கூடியவர். ராகு ஒரு போலியான கிரகம். எதை நம்பி ஏமாறக்கூடாது. பிரம்மாண்டத்தை செய்து வாழ்க்கையில தோல்வியை தரக்கூடிய, நஷ்டத்தை தரக்கூடிய கிரகம். அப்ப ராகு திசை நடக்குதுன்னா கவனமாக வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு கொண்டு போனீங்கன்னா தோல்வி இல்லாத வெற்றியான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நான் வணக்கம் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.